இந்த vlogல நான் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 1:45 ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன். வீக் டேயோட ஸ்டார்ட் டே அப்படின்றதுனால ரொம்ப ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சூப்பு. ரெண்டுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து லன்ச் ஸ்டார்ட் பண்ணது வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து நான் ஷாப்பிங் போயிருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப்பிங் தான். நாளைக்கு நான் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் இன்றைக்கி வந்து லன்ச் வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும்ல, அது எல்லாமே நல்லா வத்திருச்சு பாருங்கள். அடுப்பை நம்ம சிம்லே வச்சு ஒரு 7 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ண வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா மொறுன்னு வேணும் அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு லன்ச் தான் இன்றைக்கி வீட்டில். சிம்பிளான ஒரு ஃப்ரையும் பண்ணியாச்சு. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே தக்காளி சூப் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா மழை வந்து கண்டினியூஸாக 2 ஹவர்ஸ்க்கு மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நான் மழைக்கு இந்த வெதருக்கு வந்து எங்கள் வீட்டு பால்கனியில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.